ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. அதுக்கு மரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு நல்லா தேங்காய் துருவுறதுல துருவிட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காவையும் துருவி வச்சுக்கிட்டோங்க. இதை துருவிட்டு இந்த மரவள்ளி கிழங்க துருவி நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் தேங்காவை துருவிட்டு அதையும் அதிலே போட்டு நாட்டு சர்க்கரையை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் இட்லி சட்டியை அடுப்பில் வச்சுட்டேங்க. தண்ணி ஊற்றி அதுக்கு நல்லா சூடு ஏறட்டுன்ட்டு அதுக்கப்புறம் வாசனைக்கு ஆண்டி ஏலக்காய் தூளையும் கொஞ்சம் போட்டுவிட்டேன் அதுலேயே. அவ்வளோதாங்க. நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வாழை இலையில் வச்சு கொழுக்கட்டை மாதிரி சும்மா உருண்டையை அப்படியே வச்சு வாழை இலையை சுருட்டி இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சித்ராஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு குட்டி லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த வாழை இலையில் வச்சு சுருட்டி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு இதாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா. அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இது ஒன்றும் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. இதை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அடிக்கடிக்கு இந்த கிழங்க சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் அவிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டேங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.